தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று பதவி ஏற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மற்றும் அவரோடு அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கிற பதவி ஏற்றிருக்கிற 9 பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மனமுவந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த பதவியேற்பு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை. மாறாக என்னுடைய கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வன்னியரசு மற்றும் ஜோதிமணி ஆகிய இருவரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மாநில பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் அந்நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவர் உறுதிமொழி ஏற்ற பின்னர் முதல் கையெழுத்து பொறுப்பிலே கையெழுத்திட்டுள்ளார். 200 யூனிட் மின்சாரத்திற்கு கட்டணமில்லை என்கிற தனது வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அந்த கையொப்பத்தை இட்டிருக்கிறார். அது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏற்கனவே 100 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு முற்றிலும் இலவசம், கட்டணமில்லை. அந்த திட்டமும் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 500 யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் 200 யூனிட்டுக்கு கட்டணம் இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ள முடியும். எஞ்சிய 300 யூனிட்டுகளுக்கு மட்டும் அல்லது அதற்கு மேலான யூனிட்டுகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற இந்த அறிவிப்பு 2 மாதங்களுக்கு மட்டும்தான் என்று வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இது நிரந்தரமாக அல்லது 5 ஆண்டுகளுக்கும் தொடர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். சிங்கப்பெண் என்கிற பெயரில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு படை உருவாக்கப்படும் என்றும் போதைப்பொருள் தடுப்பு படை உருவாக்கப்படும் என்றும் அந்த இரு போக்குகளிலும் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கையெழுத்திட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்று பாராட்டுகிறோம். இன்று நடைபெற்ற விழாவில் வந்தே மாதரம் பாடல் முதலில் இசைக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் பாடலும் கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் இசைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக அரசு விழாக்களில் தொடக்கத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் ஒலிக்கப்படும். நிகழ்ச்சியின் நிறைவில் தேசிய கீதம் ஒலிக்கப்படும். இதுதான் நாம் நீண்ட காலமாக கடைபிடித்து வருகிற நடைமுறையாகும். இந்திய ஒன்றிய அரசு வந்தே மாதரம் பாடலை அரசு விழாக்களில் ஒலிக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்திருந்தாலும் அந்த பாடலை தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அரசு விழாக்களில் ஒலிக்க செய்ய மாட்டோம் என்று கடந்த அரசு, திமுக அரசு வெளிப்படையாகவே அறிவித்தது. அதற்கு காரணம், அந்த பாடல் ஒரு மதம் சார்ந்த மதசார்பு கருத்தை கொண்டிருப்பதாக தேசம் முழுவதும் ஒரு சர்ச்சை இருக்கிறது. மதசார்பற்ற அரசியலை முன்னிறுத்தக்கூடியவர்கள் அந்த பாடலின் மீது இத்தகைய விமர்சனத்தை வைத்து வருகின்றனர்.
தனிப்பெரும் கட்சியாக மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 10 அல்லது 11 இடங்கள் தேவை என்கிற நிலையில் தேசிய ஜனநாயக முன்னணியின் ஆதரவை தேடாமல், அதாவது பாரதிய ஜனதா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் ஆதரவை நாடாமல், திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகளின் ஆதரவை கோரினார் திரு விஜய் அவர்கள். அதற்கு அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்ட கருத்து, மதசார்பற்ற அரசை தமிழ்நாட்டில் நிறுவுவதுதான் எங்கள் நோக்கம். ஆகவேதான் மதச்சார்பின்மையை முன்னிறுத்தக்கூடிய இந்த இயக்கங்களின் அல்லது கட்சிகளின் ஆதரவை நாங்கள் வெளிப்படையாக கோரினோம் என்று தாவேகா தரப்பில் சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையிலும் நாங்கள் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவளிக்க முன்வந்தோம். தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும். குதிரை பேரம் என்னும் பெயரில் சட்டமன்ற உறுப்பினர்களை தனது அணிக்கு சேர்க்கும் முயற்சி யாரும் ஈடுபட்டுவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் மீண்டும் ஒரு தேர்தல் உடனடியாக வந்துவிடக் கூடாது, அதனை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் மதசார்பற்ற அரசை உருவாக்க விரும்புகிறோம் என்கிற கருத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இடதுசாரிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு நல்கியது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு தாவேகா ஆளும் கட்சியாக பொறுப்பேற்றிருக்கிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த நிலையில் அதிகாரிகளின் கவனக்குறைவால் இது நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரின் விருப்பப்படி நிகழ்ந்ததா அல்லது ஆளுநரை மகிழ்விக்க வேண்டும் என்று அதிகாரிகளே இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு செய்தார்களா? திரு விஜய் அவர்களின் கவனத்திற்கு சென்று அவருடைய ஒப்புதலோடு தான் இது ஒழிக்கப்பட்டதா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. இதற்கு உரிய விளக்கம் அளிக்க முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார். அதிகாரிகள் தான் இதை முடிவு செய்திருப்பார்கள் என்றாலும் கூட முதலமைச்சருடைய கவனத்திற்கு சென்றதா இல்லையா என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவே இது தொடர்பான விளக்கத்தை அளிக்க முதலமைச்சர் முன்வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடல் தொடர்ந்து ஒழிக்கப்படுமா? அப்படி என்றால் ஒவ்வொரு முறையும் அந்த பாடல் தான் முதலில் ஒழிக்கப்படுமா? தமிழ்த்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் ஒழிக்கப்படுமா? இந்த கேள்விகளும் எழுகின்றன. முதலமைச்சராக பதவியேற்கிற விழாவில் மட்டுமின்றி தற்காலிக இடைக்கால சபாநாயகர் பொறுப்பேற்கிற நிகழ்விலும் இதே நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் பாடல் முதலில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அவை இதுதான் இனிமே அரசு விழாக்களில் பின்பற்றப்படுகிற நடைமுறையா என்கிற கேள்வியும் எழுகிறது. இது தொடர்பாகவும் நாங்கள் முதலமைச்சர் அவருக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு, அவர் மீது பெரிதும் நம்பிக்கை வைத்திருக்கிற தமிழ் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் மதசார்பு அரசியலுக்கு அல்லது மதவாத அரசியலுக்கு இடமில்லை என்று நம்புகிற மதசார்பற்ற சக்திகளுக்கும்,
அவர் விளக்கம் அளிக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக உள்ளது. எனவே இது குறித்த விளக்கத்தை எதிர்பார்க்கிறோம். அதிகாரிகள் தரப்பிலிருந்தோ அல்லது தாவேகா தரப்பிலிருந்தோ உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். வந்தே மாதரம் விவகாரத்துல இப்போதைய நிலைப்பாடை தொடர்ந்தா உங்களுடைய ஆதரவு புதிய அரசுக்கு தொடரும். நேரம் பதவியேற்றுக்கிறாங்க. 13ஆம் தேதி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஆகவே அதற்கு எந்த நெருக்கடியும் வர நாங்கள் விரும்பவில்லை. தோழமையோடு தான் இதை சுட்டிக்காட்டுகிறோம். வந்தே மாதரம் பாடல் மாநிலங்களில் அல்லது இந்திய ஒன்றிய அரசு நடத்துகிற விழாக்களில் அதனுடைய இசை வடிவம் மட்டுமே ஒழிக்கப்படுகிற நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது என்றாலும் கூட பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் வந்தே மாதரம் பாடல் ஒழிப்பது நடைமுறையில் இல்லை. குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில். தமிழ்நாட்டில் இதுவரையில் எந்த நிகழ்விலும் இந்த பாடல் ஒழிக்க பெற்றதில்லை. தமிழ்தாய் வாழ்த்தும் தேசிய கீதமும் பின்பற்றப்பட்டு வருகிறது, நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. முதல் முறையாக இந்த ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசு பொறுப்பேற்றதுமே மேற்கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கிறது. அதே போல தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்று வெறுமன குறிப்பிடுவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். ஏனெனில் கடனை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு ஒப்பிட்டே மதிப்பிட வேண்டும். கடனை மதிப்பிடுவதற்கான சரியான முறை அதனை மாநிலத்தில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோடு GSDP அந்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் கடன் அளவு 15வது நிதிக்குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வரம்பு அளவில் கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. அது நிதிக்குழுவில் வரையறுத்துள்ள ஒரு வரையறை. 15வது நிதிக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வரம்பு. கடனின் முழுமையான அளவுகளை மட்டுமே சுட்டிக்காட்டி அச்சமூட்டுவது ஏற்புடையதில்லை. இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அல்லது அந்த கருத்தை அவர் மறுதளிக்கவில்லை. அந்த நிதிக்குழு நிர்ணயித்துள்ள வரையறைக்கு உட்பட்டுத்தான் கடன் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே கடன் சுமை குறைக்கப்பட வேண்டும், அதற்கேற்ப உள்நாட்டு உற்பத்தி உயர்த்தப்பட வேண்டும், அதற்கு ஏற்ப நம்முடைய பொருளாதார கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். எனவே தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி இந்த அரசு முனைப்போடு செயல்படும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். 15வது நிதிக்குழுவினுடைய இதன் அடிப்படையில் தான் அந்த கடன் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க ஃபுல்லாவே கஜானா காலியாக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு புரிதல் இல்லாத ஒரு முதலமைச்சராக அல்லது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாகத்தானே நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். இது தொடர்ந்து அவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே எதிர்கட்சிகள் மீது உடனடியாக ஏற்கனவே இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டுடனான ஒரு அரசை துவங்குகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் இதேதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகள் மீது தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்தது போல அரசு பதவி ஏற்ற உடனேயே ஏற்கனவே இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து தனது ஆட்சியை தொடங்குறாங்க அப்படின்றது மாதிரி தானே இருக்கு. அதிகாரிகள் தந்த
புள்ளி விவரத்தின்படி தான் அவர் இப்படி கருத்தை சொல்லியிருப்பார் என்று நான் நம்புகிறேன். அதிகாரிகள் தவறாக தகவல்களை தருவதோ தவறாக வழிநடத்துவதோ ஆட்சி நிர்வாகத்திற்கு உகந்ததாக இருக்காது. ஆகவே இது போன்ற தகவல்களை தருகிற போது அதிகாரிகள் மிகுந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பது அப்படிங்கிறது. கடந்த அரசு வந்து கஜனா தாக்கின்னு சொல்லியிருக்காரு. அந்த அரசுக்கு வந்து நீங்களும் சப்போர்ட் இருக்கீங்க, கடந்த அரசுக்கு நீங்க சப்போர்ட் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றி தகவல்கள் தெரியுமா? ஏன்னா கஜனா காலியாகுன்ற தகவல் வந்து உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆரியா இல்லைங்கிறத எனக்கு வருமானம். கடன் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கிறது. 16வது நிதிக்குழு 15வது நிதிக்குழு நிர்ணயித்திருக்கிற வரம்புக்குள் தான் கடன் சுமை இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கடன் சுமை குறைத்திருக்கிறார்கள், வட்டி அசலை செலுத்தி இருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்படுகிறது. இந்த இலவச மின்சாரம் தவிர 2 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாரு. அதுல பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அறிவிப்பு, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு. இதுல என்ன அர்த்தமா இருக்குன்னா, பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, அதனால நடவடிக்கை ஈடுபடுத்துன்னு. அதுவும் ஒரு விமர்சனம் தான் கடந்த 5 ஆண்டுகள் அரசுகள். அதே மாதிரி போதைப் பொருள் ஏற்கனவே பெண்களுக்கான பாதுகாப்பு படை இருக்கு, போதை தடுப்பு தடுக்கிற படையும் இருக்கிறது, போதை தடுப்பு பிரிவு இருக்கு. வந்து அதை கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கான முயற்சிகள் இருக்கலாம். அதற்கான இந்த புதிய பெயரை அவர்கள் சூட்டியிருக்கலாம். அதற்கான செயல்திட்டம் என்ன என்பது நமக்கு இனிமேல் தான் தெரிகிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு படையும் போதைப் பொருள் தடுப்பு படையும் ஏற்கனவே வேறு பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சார், மக்கள் வந்து புதிய அரசை தேர்ந்தெடுத்துக்காக வாழ்த்து தெரிவிச்சோம். பட் அதே சமயத்தில் வந்து ஏற்கனவே இருந்த திமுக அரசை மக்கள் புறக்கணித்ததற்கான காரணங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்க கூட்டணியில் இருந்தவங்க தெரியுங்களா? அவங்க மக்கள் வந்து திமுகவை புறக்கணித்ததுக்கான காரணங்கள் என்ன, இல்லை திமுக வந்து குறைபாடுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, மாற்றப்பட்டதற்கான காரணம். தேர்தல் முடிவு குறித்து ஏற்கனவே நாம் விரிவாக பேசியிருக்கோம். இப்போது திரும்ப பேச வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறார் நாம் கருதுகிறோம். நாங்கள் அந்த கூட்டணியில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதல்வராக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துதான் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தோம். அதன் அடிப்படையில் எங்கள் கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் அதே போல 1.25 கோடி அளவுக்கு வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். இந்த 2 அணிக்கும் சேர்த்து 61% வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. இந்த 61% வாக்குகளும் சொல்லப்போனால் தாவேக்காவினுடைய பிரச்சாரத்திற்கு எதிரான வாக்குகள். அவருக்கு 35% கிடைத்திருக்கிறது. எஞ்சிய 65% வாக்குகள் இன்று முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு எதிரானது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த தேர்தலை பொறுத்தவரை யாருக்குமே வெற்றி இல்லை என்பதுதான் உண்மை. யாருக்குமே வெற்றி இல்லை என்பதுதான் உண்மை. யாருக்குமே வெற்றி இல்லாத ஒருவரை நீங்க முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டுதான் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி தொகுதிகளை அவர் பெற்றிருக்கிறார். இன்னும் 10 தொகுதிகள் அவருக்கு தேவை. அவர் வெளிப்படையாக ஒரு மதசார்பற்ற அரசை நாங்கள் நிறுவ விரும்புகிறோம், எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று அவர் வேண்டுகோள் வைத்தார். அந்த கோரிக்கை நியாயமானது. மீண்டும் தேர்தல் வந்து விடக்கூடாது என்பதாலும், அல்லது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை திணித்து விடக்கூடாது என்றும், எங்களை போன்றவர்களால் ஒரு விஜய் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது என்ற விமர்சனம் எழாமல் இருக்க வேண்டும் என்பதாலும் நாங்கள் இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டு அவருக்கு எங்கள் ஆதரவை நல்கினோம். இந்த ஆதரவை வழங்கியதுனால உடனே நாங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இப்போதைக்கு அவர் ஆட்சி அமைக்கணும். இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது.
இந்த 2 காரணங்களுக்காக நாங்கள் ஆதரவு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அதை நாளைக்கு பற்றிலாம் அது ஒரு அவர் என்ன கேட்கிறாருன்னா, நாளைக்கு திடீர்னு ஒரு விஷயத்துல உங்களுக்கும் நீங்க இப்ப ஆதரவு கொடுத்திருக்கிற டிவிகேக்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் நீங்க அதுல இருந்து வெளியிலே வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேள்விகளுக்கு நான் சொல்ல முடியாது. நான் சொன்ன 2 ரீசன், முக்கியமான ரீசன், அவர் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கக்கூடாது என்கிற வெளிப்படையான ஒரு வேண்டுகோளை வைக்கிற போது அதை மனம் வந்து ஏற்றுக்கொண்டோம். அந்த வேண்டுகோளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மனம் வந்து ஆதரவை நல்கி இருக்கோம். அவ்வளவுதான். நாளைக்கு திமுக ஏதாவது சப்போர்ட் கேட்டாங்கன்னா நீங்க திருப்பி இங்க இருந்து வந்து என்ன சப்போர்ட் கேட்பாங்க? ஆட்சி அமைக்கிறதுக்கா? இல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தீங்க? அப்ப அந்த டைம்ல உங்களுக்கு அரசியல் முதல்ல ஆதரவு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டே இருக்குல்ல. தாமதம் என்ன அர்த்தம்? என்ன தாமதம்? 10 மணிக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்படின்னு நான் சொல்லலை. எங்கேயுமே நான் சொல்லலை. நான் வந்து அடுத்த நாள் அறிவிக்கணும். இல்ல இது எதுக்கு சொல்றது கேளுங்க. சார் நீங்க டெப்டி சிஎம் டிமாண்ட் பண்ணீங்க. அதான் தேவை கிடையாது. நான் யாருக்கும் நான் பேசவே இல்லை, யாருக்கும் நான் வந்து எந்த ஆஃபரும் கிடையாது. அதுக்காக நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி நான் வந்து எந்த கோரிக்கையும் வைத்தது இல்லை. அவங்களோட எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கான சூழலே அமையல. நாங்கள் வந்து அந்த மாதிரி எந்த முயற்சியும் எடுக்கல. காங்கிரஸ் வந்து தனியா அது குறித்து இனிமே எங்கள் கட்சி தொடர்போட பேசலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து இந்த நிலைப்பாட்டை எடுத்ததுனால இன்னைக்கு திமுக அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொல்றேன். எங்களுடைய எதிர்கால அரசியலெல்லாம் நாங்கள் கணக்கில் கொண்டு தான் ஒரு முடிவு எடுக்க முடியும். இது எடுத்துங்கிறது டக்குன்னு உடனே உணர்ச்சியப்பட்டு ஒரு ஆதரவு தெரிவிக்க முடியாது. இது வந்து ஒரு மேஜர் டிசிஷன் இது. அமைச்சர் அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கிறது மூலமா அவங்களோட தொடர்ந்து பயணிக்க போகிறோமா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்கு. அப்புறம் அமைச்சரவையில் இடம்பெற ஆதரவு அளித்தால் அமைச்சரவை இடம்பெற போகிறோமா இல்லையா, அது ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் எங்கள் கட்சி தோட கலந்து பேசாம நான் மட்டும் எப்படி அறிவிச்சிருக்கோம்? 5 வருடங்களுக்கு இந்த ஆதரவு தொடருமான்றது உறுதி வைக்க முடியாது. இப்போ அப்படித்தானே ஆதரவு நல்கி இருக்கிறோம். எப்படி அரசுடைய அணுகுமுறைகள் இருக்கின்றன என்பதை பொறுத்து தான் செயல்பாடு பிடிக்கலன்னா நீங்க வெளியே வந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு முதலமைச்சர் பதவி அரசு அமைஞ்சிச்சு. இப்போ ஏற்கனவே அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாட்டுல எப்போ அது தொடர்பா நீங்க இவங்க கிட்ட பேசி முடிவு எடுக்கிறீங்க? சார், நான் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு, அதாவது எளிய மக்கள் அதிகாரம் பெறணுங்கிறது தான். கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், இது எங்களுடைய கொள்கை முழக்கம். இது வந்து எந்த காலத்துல நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு மூலமாக சொல்லிட முடியாது. நாளைக்கு அங்கே செய்ய போகிறோம், அது இப்போதான் செய்ய போகிறோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடிப்படையில் சமூக மாற்றங்கள் நிகழ்வுதான். அப்போ அதற்கான சூழல் இன்னும் உருவாக்கலன்னு நான் வந்து கடந்த பல முறை சொல்லியிருக்கிறேன். இப்போ அதுக்கான ஒரு சூழல் உருவானது. ஆனால் உடனே அதுக்காக எங்களுக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னு நாங்கள் போய் நிற்க முடியாது. அதில் எங்களுக்குள்ள மெரிட்ஸ் அண்ட் மெரிட்ஸினுடைய நிகழ்கால அரசியல், எதிர்கால அரசியல், நாங்கள் எப்படி அதை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல போகிறோம், இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் முடிவெடுக்க முடியும். இப்போ பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு வந்து அதிகார பகிர்வு தராங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே நாங்கள் போய் அந்த அதிகார பகிர்வு முடியாது. ஸோ எங்கள் அது ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்குது, ஒரு சில வரையறை இருக்குது. நீங்கள் அதிகாரம் தான் கேட்டீங்க, இப்போ அதிகாரம் உங்களுக்கு தராங்கிறாங்க, நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னா நாங்கள் அதுக்கு வாய்ப்பு தான் சொல்ல முடியல. அந்த கூட்டணி இருந்தப்போ இந்த கொள்கை இதில் கூட அந்த மாதிரி சில பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல. அவங்க வந்து இப்போ ஒரு கிரைசிஸ்ல இருக்காங்க, நெருக்கடியில் இருக்காங்க. வெறும் 10 சீட்ல வந்து ஒரு ஆட்சி தொட முடியாது அமைச்சர். அப்போ நாங்கள் வந்து அவங்களுடைய வேண்டுகோளை மதிக்கிறோம், அவ்வளோதான். ஆட்சி அமைக்க உதவுகிறோம். இதுதான் இப்போதைய சொல்யூஷன். இதற்கு பிறகு இருக்கிற விஷயங்கள் நிறைய விவாதிச்சு தான் முடிவெடுக்க முடியாது தவிர அது ஒரு கொஸ்டின்ல பதில் சொல்லி போயிடும். சார், நீங்க தொடர்ந்து பல ஆண்டு காலமாக 2-3 தேர்தலில் வந்து திமுகவுடன் வந்து பயணிச்சுங்க, வெற்றிகளையும் பெற்றிருக்கீங்க, எம்பி ஆகிருக்கீங்க. நீங்க திடீர்னு வந்து தாவக்காக நீங்க இப்ப சொல்றீங்க நாங்க ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல இடத்துல தான் நாங்க வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றீங்க. ஸோ திமுகவுடைய தலைவர் அதனாலதான் நாங்க எடுத்த முடிவை திமுக தலைவரை போய் நேரில் சந்தித்து எங்க கட்சியுடைய ஒருங்கிணைப்புகளை இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நாங்கள் எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு நல்குவதா, வெளியிலிருந்து ஆதரவு நல்குவதா முடிவெடுத்துருக்கோம். அவங்க சொன்னோம். அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாரு, இல்லை உங்க உரைநிலைக்குள்ள என்ன முடிவெடுத்துருக்கிறோம் அதை முடிக்க நடந்துக்கீங்க. ஏன் இந்த மாதிரி நீங்க போறீங்க, இருங்க எங்க கூட இருங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை எப்போவாது ஒரு வார்த்தை சொன்னாரு. 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. 5ஆம் தேதி நாங்கள் அவரை போய் பார்த்தோம். இடதுசாரி கட்சி தலைவர்களும் கூட இருந்தாங்க.
எல்லாருனாலே அவர் சொன்னது வந்து நாம் வந்து விஜய் ஆட்சேபிக்கிறதுக்கு எந்த இடையூறு செய்ய முடியல. நாம் அவர் ஆட்சேபிக்கிறது நம்ம பட் 5ஆம் தேதி நீங்க முன்னாள் முதலமைச்சர் கூட 5ஆம் தேதி பேசினதா சொல்றீங்க. ஆனா நீங்க முடிவு எடுக்கிறதுக்கு இவ்வளவு காலதாமதம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்? இல்ல நேற்றுக்கு இதுக்கு பிறகு அவர்களும் உடனே 5ஆம் தேதியா எங்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தாரு. நாங்க ஒரு அணியில இருக்கிறோம். அவருக்கு எதிரான அரசியலை முன்வைத்து நாங்க வந்து அந்த வாக்குகளை வாங்கியிருக்கோம். எங்களுக்கு இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த 2 உறுப்பினர்களுடைய வாக்குகள் திமுக வாக்குகள் இருக்கு. திமுகவும் சேர்ந்து போட்ட ஓட்டுல வெற்றி பெற்றவர்களை நாங்க இன்னொரு கட்சி ஆட்சேபிக்கிறதுக்கு ஆதரவளிக்கிறோம். அப்ப நாங்க இவங்களோட கலந்து பேச வேண்டிய தேவை இருக்குல்ல, அவங்களுடைய சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. அதனால நாங்க சொல்றோம். அப்ப நீங்க ஆதரவு கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது தொடர்பான நாங்க வேற அணி, அவங்க வேற அணி, அவ்வளவுதான். அவங்க எங்கிட்ட ஆதரவு கேட்பாங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க இந்த முயற்சி முடிவுல தான் நீங்க இல்ல அப்படி ஒரு சிந்தனையே எழவில்லை. சார் இப்ப இன்னொரு திருச்சி தொகுதி காலியாச்சு. அதுக்கு ஒரு தேர்தல் வரும்போது அப்ப நிலைப்பாடு இருக்கு. தேர்தல் அவங்களோட கூட்டணியில இருந்திருக்கீங்க. ஆட்சி ரீதியா உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாபம் மனக்கசப்பு இருந்ததா? திமுக அதெல்லாம் முடிஞ்சுவாங்க. சொல்ல முடியாது. மக்களுக்கு தேவையான இருக்கும்ல, அது உங்களுக்கு தேவை. வந்தே மாதரம் தேசிய கீதம், அதுக்கு பிறகுதான் வந்து தமிழ் தாய் வாழ்த்து இன்னைக்கு இது ஒலிக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக அரசா இருந்தாலும் சரி, இது போன்ற எந்த ஒரு அரசு விழாவாலும் இதுவரை நடத்தப்படாத ஒரு நிகழ்வாக இருந்தது. நீங்களே சொன்னீங்க இதற்கு அதிகாரிகள் தான் முழுக்க காரணமா, அல்லது ஆளுநர் மாளிகையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் காரணமாக அவரை மகிழ்விப்பதற்காக சில அதிகாரிகள் செய்த தவறா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு பதவியேற்பு நடக்கிற ஒரு விழாவில் அவருக்கு தெரியாம இது போன்ற நிகழ்வு நடந்திருக்குமா? இதுவரை நடக்காத, அவர் விளக்கம் அளிக்கணும்னு நான் ஆனா இதுவரை பேசாத முதலமைச்சர் வெற்றி பெற்று 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்து அதுக்கு பிறகு இதுவரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர், இப்போ முன்னாள் முதலமைச்சராக இருக்கின்ற திமுக தலைவர் பேசுறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியில வந்து பேசுறாங்க. ஆனா இதுவரை மௌனம் காத்து கொண்டிருக்கின்ற புதிய முதலமைச்சர் இது தொடர்பாக ஏன் ஒரு விளக்கத்தை இதுவரை தெரிவிக்கவில்லை? இல்ல இன்னைக்கு தான் நடந்திருக்கு. இனிமே சொல்லுவார். நாமெல்லாம் வந்து ஒரு கேள்வியாக எழுதிருக்கோம். நீங்க ரெண்டு குற்றச்சாட்டு அதிகாரிகள் மேல வைக்கிறீங்க. இதுக்கும் அதிகாரிகள் தான் பங்குன்னு சொல்றீங்க. அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்றது அவங்க வெளியிலிருந்து இப்பதான் முதல்ல வந்து பதவி ஏற்கிறாங்க. உடனே அவங்க அது அந்த கட்சி பொறுப்பாளர்களுக்கு எதுவும் அதுல பொறுப்பு கிடையாது. அதுல இன்வால்மெண்ட் கிடையாது. நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறவங்க, அழைப்பு விடுக்கிறவங்க, அந்த செயல் திட்டங்களை வரையறுக்கிறவங்க எல்லாம் அதிகாரிகள். இப்ப அதிகாரிகள் தான் இதை வந்து முடிவு செஞ்சாலும் முதலமைச்சராக பொறுப்பு இருக்கக்கூடியவர்களை போய் அதை பற்றி நிச்சயமா கலந்து பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால கலந்து பேசினார்களா இல்லையா அப்படின்னு நமக்கு கேள்வி. இவர் வந்து பிஜேபி சார்ந்த ஒரு ஆளுநர், பிஜேபி சார்ந்த ஆளுநருங்கிறதுனால அவருக்கு வந்து வட இந்திய மாநிலங்கள்ல இந்த மாதிரி அரசு விழாக்களை பாடல் பற்றி அவருடைய உதவியாளர்கள் சொல்லியிருக்கலாம், அவருடைய செயலாளர்கள் சொல்லியிருக்கலாம். இந்த விழா வந்து முழுக்க ஆளுநர் மாளிகையோடதா இல்ல தமிழ்நாடு அரசு கலந்ததா? ஆளுநர் மாளிகை தமிழ்நாடு அரசு எனக்கு பங்கேற்கிற நிகழ்ச்சி அவர் வந்து பதவியேற்பு வச்சு நடத்துறாரு. அப்ப ஆளுநருடைய செயலாளர்கள் வந்து இப்படி செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு அதிகாரிகளுக்கு நிச்சயமா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவர் பிஜேபி பின்னணியிலிருந்து வந்த ஒரு ஆளுநர் என்பதனால் வந்தே மாதரம் பாடலுக்கு நிச்சயமா முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அப்ப மக்கள் மாளிகையில் உள்ள அதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு குறிப்புகளை தந்திருக்கலாம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கலாம். இப்போ ஒரு விடுதலை கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்துது அப்படின்னா அதுல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஆரம்ப தலைவர்கள் பேசுவாங்க, கடைசியா தான் வந்து திருமணம் பேசுவாரு. ஸோ அந்த மாதிரி இதே மாதிரி எடுக்க முடியாது. முதல்ல வந்து வந்தே மாதிரி பாடிட்டு கடைசியா தமிழ் தாய் வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஒரு இன்னைக்கு 2 நிகழ்ச்சியில வந்து இதே இதுதான் பின்பற்றப்பட்டிருக்குன்னு நீங்களே சொன்னீங்க. அதாவது முதலமைச்சராக பதவியேற்பு விழா நடக்கிற போதும் தற்காலிக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட போது 2 நிகழ்ச்சியில இது நடந்திருக்கு. முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிறார் புதிய முதலமைச்சர். நீங்க சொல்றீங்க உடனடியாகவே முதலமைச்சர் கவர்னர் பங்களாவில இருந்து போன டைரக்ஷனா தான் இருக்கும். இருக்கட்டும் சார், செக்ரட்டரியேட்ல இருந்து எடுத்த முடிவா சார் இருக்கட்டும். பட் ஒரு முதலமைச்சராக பதவி இருக்கிறவர் அவருக்கு தெரியாதா இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் என்ன நடைமுறை இந்த நிகழ்வுல நீங்க போய்
உடனே முதலமைச்சர் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அதற்கு சொல்லிருக்கலாம். தற்போது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதான் நிதி நெருக்கடி, அதுதான் முக்கியமான ஒரு சவால். அவருடைய உரையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. அப்புறம் இதுவரையிலும் வந்து பின்பற்றப்பட்டு வந்த கடந்த திமுக அரசின் மக்கள் நல திட்டங்கள் அவற்றையெல்லாம் அவர் தொடர்ந்து நடத்த போகிறாரா? காலை சிற்றுண்டி திட்டம், இந்த மகளிர் உரிமைத்துறை, மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இது போன்ற மக்களுக்கு நேரடியாக பயன் போய் சேரக்கூடிய திட்டங்கள் பல. இந்த திட்டங்களை எல்லாம் அவர் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த போகிறாரா என்பது பெரிய ஒரு சவால். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரே நாள்ல இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியான அதிமுக, எம்ஜிஆர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா அவர்கள், அதுக்கப்புறம் அந்த கட்சி ஓராண்டு காலமாக திரும்ப திரும்ப அதிமுகவுக்கு நான் நிறுத்த வேண்டியுள்ளதுதான். நடைபெற போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக பாஜகவின் நட்பாலேயே பாதிக்கப்படும், அதனுடைய வலு குறையும், சிதறடிப்பதற்கு பல திட்டங்களை தீட்டுவார்கள். இன்றைக்கு நான் முன்கூட்டியே சொன்னது போல தொங்கு சட்டசபை வரும் சொன்னேன். தொங்கு சட்டசபை வந்திருக்கு. அதிமுக இதனால் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்று சொன்னேன். இன்றைக்கு ஒரு குழப்பம் அங்கே உருவாகி இருக்கிறது. அதிமுக தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பாஜக உறவை தவிர்த்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய தொடர்ந்து நான் முன்வைத்த என்னுடைய வேண்டுகோள். இந்த தேர்தல் முடிவுகள் வந்து அந்த கட்சியை வந்து பிளவுபடும் அளவுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. அதுல இருக்கிற பெரும்பாலான எம்எல்ஏக்கள் வந்து டிவிகே கூட போகணும், நமக்கு அங்க போய் அமைச்சரவை வந்து பங்கு பெறணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஒரு 30, 37, 20, 32க்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கும் பட்சத்துல வந்து இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவு அல்லது இல்ல சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்துல விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரி கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இல்ல அதிமுகவுடைய பிரச்சனை, அதுல நான் ஒன்றும் கருத்து சொல்வதற்கு இல்லை. ஆனா அதிமுக ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள கட்சி. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மையார், பாடியார் என்று தொடர்ந்து அவர்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த கட்சி கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும். அதில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் எம்ஜிஆரை நினைத்து பார்க்க வேண்டும், ஜெயலலிதா அம்மையாரை நினைத்து பார்க்க வேண்டும், அந்த கட்சி உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, வேண்டும். சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த வெற்றி மூலமாக இவ்வளவு நாள் இருந்த அந்த திராவிட கொள்கை, திராவிட சித்தாந்தம் அப்படின்னு உள்ளதை இளைஞர்கள் மற்றும் பெண்கள், இளம் பெண்கள் வந்து நிராகரித்திருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ள முடியுமா? அது வந்து அப்படி சொல்ல முடியாது. அதுதான் நான் சொன்ன மாதிரி வந்து திமுக அதிமுக 2 அணிக்கும் 3 கோடிக்கு மேலான மக்கள் வாக்களித்திருக்கிறாங்க. ஒப்பிட்டு பார்க்கும்போது நிராகரிப்பாங்க வரலாம். இதே இப்போ வந்து இப்போ இலங்கையில் இருக்கிற மாதிரி ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம், பிஆர் சிஸ்டம் அப்படின்னு இருந்தால் இன்னைக்கு கணிசமான அளவுக்கு திமுகவில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் உள்ள போவாங்க. அதே மாதிரி அதற்கு நிகரான அளவுக்கு ஒரு சில தொகுதிகளை தவிர, எண்ணிக்கை தவிர அதிமுகவினரும் உள்ள கணிசமான இடம் பெற முடியும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் முறையில தான் எத்தனை லட்சம் வாக்குகள் வாங்கினாலும் சீட் கன்வர்ஷனில் பிரச்சனை வரும். இப்போ 4% வாங்கின நாம் தமிழருக்கு ஒரு சீட் கூட கிடைக்கல. ஆனால் இது இலங்கையில் இருந்தால் அந்த 4%க்கு சில எண்ணிக்கை உள்ள போயிருப்பாங்க. வாக்குகளின் சதவீத அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்வது என்ற நடைமுறை இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கின்றன, இந்தியாவில் இல்லை. இது வந்து ஒரு பெரிய குறை. இந்த வாக்கு சதவீத அடிப்படையில் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் முறை இங்கே நடைமுறைக்கு வர வேண்டும். ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேட்டிவ் சிஸ்டம் ஒன்று. 2வது, இந்த இவிஎம் என்பது நம்பகத்தன்மை உள்ள ஒரு எந்திரம் இல்லை. அதை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் பேலட் சிஸ்டம் கொண்டு வரப்பட வேண்டும். இந்த 2ம் இருந்தால் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஒரு அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் அப்பப்போ ஏற்படும். ஒவ்வொரு நேரத்திலையும் இந்த மாதிரி குதிரை பேரம் பேசக்கூடிய நிலை உருவாகும். இது அரசியல் மிக மோசமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இது போன்ற நடவடிக்கைகளால் தான் கரப்ஷன், ஊழல் என்பது, லஞ்ச லாவண்யம் என்பது தலைவிரித்தாடுகிறது.
குதிரை பேரம் நடக்கிற எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரியான தொழிலதிபர்கள், பெரிய பெரிய வணிகர்கள், ஒப்பந்ததாரர்கள் இதில் மீடியேட்டராக மாறுறாங்க. ஆட்களை தூக்குவதற்கு அவர்கள் இடைத்தரகர்களாக மாறுகிறார்கள். ஜனநாயகம் என்பது கேள்விக்கூத்தாக மாறுகிறது. எனவே இந்த தேர்தல் முறையில் ஒரு முற்போக்கான மாற்றம் நிகழ வேண்டும். சார், தேர்தல் முடிஞ்சு 4ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்படுறாங்க. எப்பவுமே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுல 11th hourன்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்துல தான் ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறதோ, கூட்டணி பற்றிய முடிவுகளை எடுக்கிறதோ, அறிவிக்கிறது எல்லாமே நடைமுறையாக இருந்தது. ஆனா இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனா அண்டை மாநிலமான கேரளத்துல நீங்க பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு வந்ததுக்கு பிறகும் காங்கிரஸால இதுவரைக்கும் தனது முதலமைச்சர் யார் அப்படின்றத தெரிவித்து ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இழுத்தடிப்புல போயிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தளவுல 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வருது, 5ஆம் தேதி 6ஆம் தேதி போய் உடனடியாகவே விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, நாங்க எங்களுக்கு அந்த ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்றத நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரிகிறது இல்லையா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்டை மாநிலம் கேரளம், அதுல ஒரு பெரும்பான்மையான வெற்றியை கொடுத்துக்கிறாங்க மக்கள். அந்த மாநிலத்துல இதுவரைக்கும் ஒரு ஆட்சி அமைக்க முடியாத ஒரு காங்கிரஸ் பக்கத்துல மாநிலமான தமிழ்நாட்டுல 5 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எதிர்கணியில இருக்கிறாங்க. ஆட்சி அமைக்க போகிறது ஒரு எதிரணி. அந்த அணிக்கு உடனடியாகவே சென்று ஆதரவு கொடுக்கிறது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு, எந்த மாதிரி நியாயமானதா நீங்க பாக்குறீங்க? இது தேர்தலுக்கு பிந்தைய நிலையில் எடுக்கப்பட்ட முடிவாக தெரியவில்லை. தேர்தலுக்கு முன்பே அவர்களுக்கிடையில் ஒரு புரிதல் இருந்திருக்கிறது. எனவேதான் தேர்தல் முடிவு வந்தவுடனேயே அவர்கள் தாவேக்காவை ஆதரிக்க முடிவை வேகமாக எடுத்திருக்கிறார் என்று என்ன தோன்றுகிறது? நீங்க சொல்றதை பார்த்தா அப்ப காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வேலை செய்யல அப்படின்றத இல்ல, இது அவங்க எடுத்த வேகத்திலிருந்து ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.